One thing I like about Abhishek Sharma, இந்த தொசுக்காலஜில கிடையாது. அடி போடா பட்டா பாக்கியம் படா டிலே கேம் இறங்கடா போடா அந்த மாதிரி ஆடுறான். Hey, hats off Abhishek Sharma. Tusi great opadi. Irrespective whether he gets out for a zero, 10 அடிச்சாலும் சரி, 0 அடிச்சாலும் சரி, 50 அடிச்சாலும் சரி, 60 அடிச்சாலும் 135 ஆலும் சரி, அவன் கேம் மாத்திக்கவே இல்லை பாரு. இப்ப அபிஷேக் சர்மா அண்ட் யசஸ்வி சஞ்சு சாம்சன் கோட்டை விட்டான். சாம்சன் குத்து நேர கை வந்தா அவுட்டே அப்படி கண்ணுமூடி அடிக்கிறாங்க மச்சான். இந்த மாதிரி அவுட் ஆட்டு பார்த்தோன்னா தேங்க்யூ மா சாரி மா எஸ்எஸ்சி ஜெய்சால் வந்துட்டான்மா அவசியம் பாஸ் பால் வந்து புஷ் பால் எடுத்துப்பாரு அப்படிக்குள்ள இப்போ பால் எப்படி பால். Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். வியூவர்ஸ் கேம்பானா நேதி அச்சு தள்ளலாம் பாத்தீங்களா அபிஷேக் சர்மா. ஐயா யப்பா அடியோ தர்மாடி போடு 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 அப்படி போடு 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 அச்சு தள்ளான போடு. என்ன நாக் அபிஷேக், என்ன நாக் வியூவர்ஸ். ஐயோ அமேசிங் நாக். Yeah, a single man show nedike Abhishek Sharma stealing the show and showing that he belongs Chica. நீங்க ஜெயஸ்வால்னு சொல்லலாம், சுப்மன் கில்னு சொல்லலாம், யார் வேணாலும் கூட்டிட்டு வரலாம் ஒரு பக்கம். ஆனா அபிஷேக் சர்மா பிலாங்ஸ் இன் காமிக்கிறாரு. ஏன்னா அகேன்ஸ்ட் ஹை குவாலிட்டி இங்கிலாந்து சைட் தனியா நின்று 135 அந்த 241 மீதி எல்லாரும் ரொம்ப பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. There were contributions. We'll talk about Abhishek Sharma, but how appalling and how disappointing was England. This whole theory of baseball, definitely அதை பத்தி நம்ம பேச போறோம். How bad it has actually been and how detrimental it has actually been for England. They haven't succeeded under Brendan McCullum. They're continuing to do the same thing. Chica will definitely talk about the way they approach, but let's start with Abhishek Sharma. Chica, one man show. Gautam Gambhir described this as probably the best T20 innings he's ever seen. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா this is the cleanest hitting they've ever seen. This is probably the cleanest hitting I've ever seen. Chica தொட்டா 6 Chica அந்த மாதிரி ஒரு பேட்டிங் நான் பார்த்ததே கிடையாது. Chica நான் பாத்துருக்கேன். கிறிஸ் கெயில் அடிச்சிருக்கான், நிறைய பேர் அடிச்சிருக்கான். டாக் அபௌட் பிக் ஹிட்டர்ஸ். இந்த ஓப்பனிங் வந்து கிறிஸ் கெயில் ஆடும். நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி கிளீன் ஹிட்டிங் நான் பார்த்ததே கிடையாது அபிஷேக் சர்மா. அவன் அந்த பேட் ஃப்ளோ ஸ்விங் இருக்கு பாத்தீங்களா வியூவர்ஸ். அவன் அப்படின்றான் கவர்ஸ் மேல 6, இப்படின்றான் ஸ்ட்ரெயிட்ல 6, அப்படின்னு சீவனா பாயிண்ட் மேல 6, இங்க ஷார்ட் போனா இந்த மாதிரி புல் இங்க பாரு, இது பாரு லாங் ஆஃப் மேல 6, இந்த ஷார்ட் அதை புல் பண்ணா 6 இந்த ஷார்ட் இது விட்டுக்கு மேல புல் பண்ணா 6 அடிக்கிறான். நீ சொல்ற மாதிரி அவன் பட்டதெல்லாம் நீங்க கமெண்ட்னா நீங்க கழிச்சு கூட அவுட் அவுட் பார்த்தா அது 5 யார்ட் பின்னாடி போய் விழுது. கிரவுண்ட் பவுண்டரி எனக்கு அப்புறம் போட்டு 10 யார்ட் போய் விழுது. அண்ட் ஸ்ட்ரெயிட்ல எஃபர்ட்லெஸ் ஆடினான். நீ பாத்தீங்கன்னா டெவியூஸ் நேதிக்கு வாஸ் நாட் பவர் ஹிட்டிங், டச் ஹிட்டிங், கிளாஸ். என்ன ஒண்ணு கவர்டு அப்படின்னு தூக்கி விடுறான். சொந்த ஸ்வீன்னு பால் போகுது அந்த சைட்ல. நீங்க அப்படின்ற சுருன்னு பால் நேர போகுது. நீங்க அப்படின்ற பால் ஸ்வீன்னு அங்க போகுது மிட் மேல. சுரு புரு ஸ்வீன் பால் 13 6 எப்போ 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 போட்டு அடி அடி நடி. எனக்கு என்னன்னா இந்த கிரேட்னஸ் ஆஃப் திஸ் நாக் என்ன தெரியுமா வியூவர்ஸ். நீ அந்த நம்ம இந்தியன் ஸ்கோர் கார்டு இப்ப ப்ரொடியூசர் நீ போடு அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா யாருமே ஆடல அந்த சைட்ல. நீங்க பாரு அபிஷேக் சர்மா ஆடியா, அங்க பாத்தா சாம்சன் as usual அதே ஷாட் அவுட் ஆயிட்டு இருக்கான். திலக் வர்மா ஸ்மால் ஓகே 24 ஸ்மால் கான்ட்ரிபியூஷன், சிவன் துபே ஸ்மால் கேமியோ. பட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டிக்கிறாங்க. நேற்றுக்கு இங்கிலாந்துலயும் எல்லாரும் போட்டிக்கிறாங்க. இங்கிலாந்து எல்லாம் பின்கோடு எக்ஸப்ட் தட் சால்ட் எல்லாம் பின்கோடு. அங்க பாருங்க 55 0077777 இது வந்து அங்க எல்லாம் பின்கோடு அந்த சைட்ல. சோ நீ 2 இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா when you take the total, இது ஆக்சுவலா பார்த்தா அடிச்சதுனால இந்தியா வீண்டு ஒரு பயங்கரம் ஈஸியா ஆயிட்டு தவிர்த்து இட்ஸ் ஆக்சுவலி ஒன் மேன் ஷோ ஃப்ரம் போத் சைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோ, பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனி அவன் போலிங்ல போட்டாங்க 2 விக்கெட் எடுக்கிறாங்க. கேட்ச் ஃபர்ஸ்ட் கேட்ச் அவங்க எல்லாம் போடுது. என்ன போட்டாலும் இல்லை அபிஷேக் சர்மா மச்சான் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆடுறாங்க. அவன் அடிக்கச்சே பார்த்தா ஒரு பத்த மாதிரி இருக்கான் பாரு. இட் டசன்ட் லுக் வெரி ஸ்ட்ராங். பத்த மாதிரி இருக்கான் நேரா டாங்னு. என்ன மாதிரி அடிக்கிறான்டா. ஹே ஹேட்ஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா.
तुसी ग्रेट हो पाजी, तुसी ग्रेट हो पाजी, अमृतसर ले வந்துறான். तुसी पाजी, क्या मारता है पाजी, मारो मारो मारो. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால சிக்கா இந்த சீரீஸ் எல்லாரும் நம்ம நினைச்ச ஒரு நல்ல டெஸ்டா இருக்கும். ஒரு அபிஷேக் சர்மாக்கு, சஞ்சு சாம்சனுக்கு, நம்மளோட டாப் 4க்கு. ஏன்னா லெட்ஸ் பி ஆனஸ்ட் சிக்கா, தட் இஸ் a very fast bowling attack சிக்கா. ஜாஃப்ரா ஆர்ச்சர் நேத்திக்கு போட்டதும் பாருங்க 150 km/h. The way Abhishek Sharma took down Jofra Archer made for Abhishek Sharma மாதிரியே இருக்கு because of the angle that he creates outside the off stump. அதே சஞ்சு சாம்சனுக்கு ஒரு டோட்டல் ஹாரர் ஷோவா இருந்தது அகைன்ஸ்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர். ஆனா for Abhishek Sharma it was perfectly suited. But the main question என்னன்னா, சீரிஸ் முன்னாடி அந்த பவுன்சர் ஒரு 150 கிலோமீட்டர்ல யாராவது ஷார்ட் டெலிவரி போட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அபிஷேக் சர்மா? அகைன் ஸ்பின் அவரோட டாமினேஷன் ப்ராபப்ளி எப்படி நம்ம சிவம் டூபே பத்தி பேசுறோமோ, அபிஷேக் சர்மா இஸ் ப்ராபப்ளி ஆஸ் ஈக்குவலி டெவஸ்டேட்டிங் சிக்கா அகைன் ஸ்பின். ஆதில் ரஷீத் கையை சுத்த விடல நேத்திக்கு. நீ கையை சுத்தினா நான் 6 அடிக்கிறேன் அந்த மாதிரி ஆடுறாரு. பட் the questions about fast bowling was answered yesterday also Chika. He doesn't seem to have any trouble. He knows how to find a way to play that delivery Chika. நீ பார்த்தனா இந்த த்ரூஅவுட் தி சீரிஸ் பார்த்தனா அவன் தரவல ஆக்சுவலா ஃபாஸ்ட் bowling. நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சா, அதுக்கு 20-20-20-30 அடிச்சா, பியூர் பார்ட்னர்ஷிப் அடிச்சா. நேத்துக்கு நீ பார்த்தனா அவன் அடிக்கிற அடியில இந்த பசங்க வந்து பார்த்தனா he also forced them to bowl into his areas. His areas were off stump area தான் அவனோட real strength. யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் அவன் ஸ்ட்ரெங்க் ஆஃப் சைட் ஏரியால. சரி, நான் இடுப்புல போறான், இடுப்புல பியூட்டிஃபுல்லா புக் அடிக்கலாம். அவன் தில்லுக்கு தூரம் புல்லு போயிடறான், கவலையே பட மாட்டான். பயந்து இப்படி கொடலாம் கிடையாது, தொசுக்கெல்லாம் கிடையாது. அவன் ஒன்றுக்கு இலகப்பட்ட அபிஷேக் சர்மா இந்த தொசுக்காலஜிலாம் கிடையாது. அடி போடா பட்டா பாக்கியம் படா டிலேகியம் இறங்கடா போடா அந்த மாதிரி ஆடுறான். அதான் அவன் கேஸ். அவன் வந்து நான் தொசுக்க போறதுல இந்த டெக்னிக். கிரேட்னஸ் அபவுட் ஹிம் இஸ் he's playing freewheeling from all innings he's played, irrespective whether he gets out for a 0, 10 அடிச்சாலும் சரி, 0 அடிச்சாலும் சரி, 50 அடிச்சாலும் சரி, 60 அடிச்சாலும் 130 அடிச்சாலும் சரி, அவன் கேம் மாத்திக்கவே இல்லை பாரு. நானே நினைச்சேன் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் டக்கிங் இன்டு மாட்டிப்பானா அப்படி இப்படின்னு நினைச்சிருந்தோம். தட் இஸ் வாட் ஆல் ஆஃப் அஸ் தாட். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவானா அப்படின்னு. இப்ப என்னன்னா, இப்ப அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் கோட்டை விட்டான். இனிமே சஞ்சு சாம்சன் என்னன்னா 5வது பால் இதே மாதிரி 5வது விட்டு என்னடா சஞ்சுடே 5th டைம் நீங்க பாருங்க, அதே ஷாட் கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட சொல்லலாம், என்னப்பா அது இப்படியே நின்றுட்டு இருக்காரு, இதான் அவுட்டா அப்படின்னு கேட்கலாம். கிரிக்கெட் தெரியாத கூட இந்த போட்டோ எல்லாம் பார்த்தோன்னா இதேதான்ப்பா, இதே ஷாட்டுக்கு சொல்லி 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 எடுத்திருக்காங்க. தட் இஸ் நாட். அவன் என்ன ப்ராப்ளம்னா, ஐ திங்க் அவன் ஈகோ காமிக்கிறான். ஹி இஸ் ட்ரைங் டு சே நோ நோ நோ, நான் இந்த ஷாட் ஆடுவேன் ஒரு மாதிரி ஈகோ ட்ரிப்ல போறானா, இல்ல கஷ்டப்படுறானா, இல்ல என்ன பண்றான்னு தெரியல. வெளில இருந்து பாக்குறதுக்கு நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ரைட் சிக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே ஜாஃப்ரா ஆர்ச்சர் 6 அடிச்சாரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 16 ரன் அடிச்சாரு சிக்கா டெஃபினட்டா. பட் ஹி வாஸ் நாட் கன்வின்சிங் சிக்கா. வந்து நவுந்து போய் லிட்டரலா சுத்துன்னு சுத்தினாரு. ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஹி வாஸ் ப்ரீமெடிடேட்டிங் எவ்ரிதிங். போடுறதுக்கு முன்னாடியே பின்னாடி போய் நின்னுட்டாரு. only difference was against Jofra Archer in the வாட்டி he was coming into the line and trying to use the pace of Jofra Archer. But like you said, ஜாஃப்ரா ஆர்ச்சர் இல்லனா சாதிக் முகமதுக்கு ஒரு வாட்டி அதே மாதிரி அவுட் ஆனாரு. இன்னைக்கு மார்க் வுட்டுக்கு வந்து அதே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. சோ சஞ்சு சஞ்சு சாம்சன் குத்து கை வந்தா அவுட் அப்படி கண்ணுமணி எழுதுறாங்க மச்சான், கேட்ச்தான் அந்த மாதிரி போறாங்க, சொல்ல இடத்துல போறாங்க. I think very very sad because நம்ம வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஏன் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லைன்னு அந்த அளவுக்கு பேசினோம். இந்த மாதிரி அவுட் ஆட்டு பார்த்தோம்னா தேங்க்யூ மா, சாரி மா, எஸ்எஸ்சி ஜெய்சால் வந்துட்டாமா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் T20 மேட்ச்ல எஸ்எஸ்சி ஜெய்சால் automatically comes in now in my opinion. Yeah, the other one is obviously Suryakumar Yadav Chika. His form has been shockingly bad. As captain, yes, initially செமையா ஆரம்பிச்சார் சிக்கா. அண்ட் இந்த கேப்டன்சி நம்பர்ஸ் நீங்க வந்து நிறைய வந்து பிஃபோர் 2024 இருக்கு சிக்கா. சோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் காமிப்பேன், இனிமே இதெல்லாம் வேணாப்பா. இந்த ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இட் அட் ஆல். கடைசி 10 இன்னிங்ஸ் சார் T20 போனா போகுது. 10 கடைசி இன்னிங் பாரு, 10-15 இன்னிங்ஸ் காமி, அதுல என்ன பண்ணிருக்கான்னு பாக்கலாம். ஒண்ணுங்க இந்த சீரீஸ் பாரு 0, 12, 7 அது அகைன் இவனு என்ன பண்றான், அதே ஷாட் பிளிக் அடிக்கிறான் மூக்கு மேல ராஜா, பிளிக் அடிக்கிறான் மூக்கு மேல. இதே ஷாட்ஸ் அவனோட மெயின் ஷாட், கோ டு ஷாட் இது சூரியகுமார் யாதவ். அதுதான் அவனோட ஃபேவரட் ஷாட். அந்த ஷாட் அடிக்க போச்சே அப்படியே டாப் பட்ஜெட் நேரா மூக்கு மேல ராஜா. காட் பிஹைண்ட் எவ்வளவு ஓட் அவுட் இருக்காம அந்த சீசன். சோ என்னன்னா சஞ்சு சாம்சன் சரி, சூரியகுமார் யாதவ் சரி,
Obviously, you have to do some corrections. இந்த சூரியகுமார் யாதவ் அந்த ஷாட் ஏன் மாட்ட மாட்டேன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் வருது இங்க இவங்கள்ட்ட, அதெல்லாம் அந்த ஷாட் அடிக்க முடியல அவனால. ஆர் என்ன, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ரீசன். ஆர் இஸ் ஹி பிளேயிங் டூ early? Is he playing too early? I don't know. என்னன்னு தெரியல. Yeah, I don't think the pace is the one. He is rushing into the shot. Relax ஆட மாட்டேன்றான். I think he is rushing into the shot. Exactly, I am not even able to point it out, Chika. பாக்கிறதுக்கு it looks like maybe அந்த பொசிஷனுக்கு வருது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து he would be a little more with the head beside the ball on the leg side, so it would be easier to guide it. இப்போ probably அந்த பொசிஷன் வர முடியல, maybe because of the pace also. 150 கிலோமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குடா, நீ இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பேஸ் இருக்கு, ரெண்டு சைடு இருக்கு. வேற IPL ல பார்த்தா இந்த பேஸ்ல யாரும் போடுறது இல்ல. நீ IPL it looks very easier, புரியுதா உனக்கு? சோ இந்த பேஸ்ல இப்பதான் ரெண்டு சைடு இந்த மாதிரி பேஸ்ல வச்சு ஐ திங்க் எக்ஸ்ட்ரா பேஸ்னாலியா இல்லனா ஏர்லி ஆடுறானா, அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் சொல்லிட்டு இஸ் ட்ரைங் டு ப்ளே ஏர்லியான்னு தெரியல, அது இருக்கலாம். See sometimes எக்ஸ்ட்ரா பேஸ் போறான், ஆனா ஏர்லி புஷ் அப்படி ஆனா கூட யூ பிளேயிங் ஏர்லி டாப் பேஸ் அங்க போயிடுது. That's also the reason. So I think he's also has to make a lot of adjustments, my dear friend, because yes, series win பண்ணனால உங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. இதே உதவாங்கன்னா ரோஹித் சர்மா போட மாதிரி இவங்க போட்டு தலையில கொட்டிருப்பாங்க போச்சு, புரிஞ்சு உனக்கு? அதேதான். See what is happening ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் இந்த பாயிண்ட் இருக்கு உனக்கு இல்ல. So சூரியகுமார் one of my favorite cricketers. நான் பயங்கர ஃபேன் சூர்யாத. But anyway, I'm hoping that he'll make this necessary correction to come back. But மச்சான் இந்த இங்கிலாந்து டீம் பேட்டிங் ஆடினாங்களே வியூவர்ஸ், பேட்டிங் ஆடினாங்களா மகா 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 பொட்டலம். என்ன பொட்டலம் பண்றது, எதை பொட்டலம் பண்ணாலும் அந்த பொட்டலம் மாதிரி கிடைக்காது. இது மட்டமான பேட்டிங். ஸ்கோர் சால்ட் ஏதோ கொஞ்சம் ஆடின மாதிரி உப்பு, ரொம்ப நாள் கழிச்சு உப்பு அடிச்சது கொஞ்சம். மீதி எல்லாம் வந்து பட்லர் சுத்தியார். ஏயா எல்லாருமே சுத்தி ஃபர்ஸ்ட் பாலே விட்டது. பட்லர் வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க பாக்குறான், அவுட் ஆயிட்டான் அவன். டக்கெட் வந்து பக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான் ஷமிக்கு. அதே மாதிரி ஹாரி ப்ரூக்கு அதேதான். லிவிங்ஸ்டன் வரா சுத்தலாம் காலி, பெத்தல் வரா சுத்தலாம். ஏயா சிவம் தூவை ஆல்ரவுண்டர் ஆகிட்டாங்க அந்த பசங்க. அவன் ஃபர்ஸ்ட் பால் போட்டு ஜேக்க பெத்தல் எடுத்துட்டான். அவன் விக்கெட் எடுத்தவனா எல்லாரும் குதிக்கிறாங்க. அவன் மாதிரி நேதி போற வரவனா விக்கெட்டு. சிவம் துபே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், 2 ஓவர் 2 விக்கெட். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், 2 ஓவர் விக்கெட். வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பால் போடவெல்லாம் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் நேதி பார்த்தனா. இது பார்த்தனா இவன் செகண்ட் பால் விக்கெட் யாரு, இவன் ரவி பிஷ்ணா. 3 பேர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். அப்படின்னா நேதி நான் போலிங் போட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் கிடைச்சிருக்க பாட்டு. எல்லாரும் விட்டான். ஐயோ சஞ்சு சாமி சொல்லுவா, எனக்கு ஒரு போலிங் போறேன், நானும் போறேன், எனக்கு ஒரு விக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு சஞ்சு நதி. மட்டமான பேட்டிங். ஐ திங்க் appalling is the pain. இந்த ஃபர்ஸ்ட் மெக்கலம் கூட அவனை பத்தி நெக்ஸ்ட் வரலாம். ஒரு டீமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இன்ட்ரெஸ்டே இல்லையா பேட்டிங் ஆடுறதுக்கு? இல்ல ஃபிளைட் பிடிக்க பார்த்தாங்க, 1 மணி ஃபிளைட் பிடிக்க பாக்குறாங்களா, 2 மணி ஃபிளைட் படிச்சு பார்த்தாங்களா? என்ன பேட்டிங் இது? 10.3 overs பாரு, இதான் ஃபாஸ்டஸ்ட் T20 ஒரு ஆல் அவுட் ஆக முடியும். இது T10 ஆடி இருக்காங்க இங்கிலாந்து. இது ஆடுறதுக்கு ஆடாமே இருக்கலாமே. அவங்க ரொம்ப புவரா இருந்துச்சு ஆக்சுவலி, பாக்குறதுக்கு டிவில ரொம்ப பேடா இருந்தது ஆக்சுவலி. அவங்க வந்து மட்டமா இருந்தது, ஒரு பேட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது. அண்ட் this starts the question la, and the baseball வந்து டெஸ்ட் மேட்ச்லயும் it was lot of hype around the brand of cricket that they played, but results in pakarche it hasn't helped them. 2 வருஷமா, in fact 3 times world test championship la he's been there for a long time. Brendan McCullum 3 வாட்டி world test championship la அவங்க பக்கத்துல கூட இல்ல குவாலிஃபிகேஷனுக்கு. ICC events la they have dropped off massively after the 2022 World Cup win. 2023 World Cup ல ஒண்ணுமே பண்ண முடியல, 2024 World Cup ல ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஏன்னா ODI இல்ல. அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு தியரி வச்சுட்டு போனாங்கன்னா I don't think they can sustain this. சீக்கா சுத்த முடியாதுல இந்த மாதிரி. சோமன கச்சாந்து காலத்துல சுத்தவே முடியாது. சும்மா அந்த பேஸ்பால் அதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல, சின்ஸ் கிரிக்கெட் ஸ்டார்ட் இங்கிலாந்து, முஷி சேர்ந்து they just projected high back grade பண்ணா. அதான் சொன்னேன், பாஸ் பால் வந்து புஷ் பால் எடுத்துப்பாரு. அப்படிக்குள்ள இப்ப பால் எப்படி பால் புஷ் பால் கூட சொல்லிங்களா, புஷ் பால் கூட கிடையாது. அது மாதிரி ஆயிடுச்சு. புஷ்னு காத்து டயர் பஞ்சரு. என்னடா டேய், முதல்ல மெக்கல தூக்குங்கடா, அப்பதான் அவங்க டீம் உருப்பிடும். அவன் கவலையா பண்ணாலும் சாப்பிட்டே இருக்கான். உங்க விக்கெட்ட சாப்பிட்டு இருக்காங்க. Anyway, the other major question, Chika, which
யூ ஸ்டார்ட் வண்டரிங்ல இந்த மாதிரி ஒரு யங் டீம் இந்த மாதிரி T20ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது does that if you are the chairman of selectors, let me put you on the spot, உங்களுக்கு அந்த தாட் வர ஆரம்பிக்குமா, என்னடா இந்த யங் ஜெனரேஷன் இவ்ளோ நல்லா பண்றாங்களே, நம்ம ஏன் இவங்களையும் ஒன் டேலே ஆட வைக்க வேணாமா அப்படின்னு அந்த தாட் வராதா சீக்கா? See, first நான் வந்து இந்த ஏன்னா டீம் only 4 out of this T20 squad is going to be playing the Champions Trophy squad. See, Annie, do you have to understand? Champions Trophy, everybody is selected themselves. Now, except number selection, but except one or two. I always said one or two pace. So let's not get into that. We'll come to doing the preview anyway. So, Yashasvi Jaiswal, one fellow will walk into the T20 side and from that team, the reverse to Solomon. Yashasvi Jaiswal will walk into the team with the reverse left. Of course, if Bumrah is fit, he will walk into the team automatically here. Okay. Now, the point is, in the level, next level, போவாங்க. இப்ப நீ காட்டுனா வருண் சக்கரவர்த்தி நீ காட்டா மேன் சீரீஸ் வருண் சக்கரவர்த்தி சீரீஸ் காய்பா அவன் வந்து மேன் சீரீஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் போன மேட்ச் எவ்வளவு விக்கெட் தான் என்ன சீக்கா, நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் வருண் சக்கரவர்த்தி மட்டும் அவர் ஓடிஐல நீங்க குல்தீப்போட பேர் பண்ணி பும்ராவும் ஃபிட்னால சீக்கா சத்தியமா ஒரு கை ஆல்ரெடி டிராஃபில வச்ச மாதிரி ஆயிடும் சீக்கா, அந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் ஆயிடும் சீக்கா. என்ன விக்கெட்ஸ் 5 innings 14 wickets அப்படின்னா each innings almost 3 wickets எடுத்திருக்காங்க. அமேசிங் கவலையா பண்ணலாம் நல்லா கேட்ச் பண்ணா ஃபீல்டிங் பண்ணா, so nobody can question his fielding. so செமையா பண்றான் ஃபீல்டிங். நீ சொல்ற மாதிரி அது நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஒன் டே சீரிஸ் அவன் ஆடி ஆனும். அந்த சரி யாரும் அன்ஃபிட்னா அது இவன் போயிடலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா போயிடலாம்னு நினைக்கிறேன். There are so many guys from this team who will definitely push Chika. ஒரு திலக் வர்மா கூட நீங்க சொல்லலாம் மிடில் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உங்களுக்கு தேவைனா 100%. sorry, yes, திலக் வர்மா he is doing very well. திலக் வர்மா is doing well. அதான் நெக்ஸ்ட் லெவல் ஒரு அணி இட்ஸ் what do you call it, it's அப்படியே ப்ரோக்ரசிவா வரும் அணி. புரிஞ்சுக்காது புரிஞ்சுல, இது அப்படியே மொல்லா வரும். அது மாதிரி தான் ஆனும், அப்படிதான் ஆனும். யூ ஹேவ் டு அப்படியே தான் ப்ரோக்ரசிவா போய் தான் அப்படியே வரணும் உனக்கு. அப்படி ஆனாதான் ஒரு டீம் நல்லா ஃபார்ம் பண்ண முடியும். டக்கு மேல தூக்கி போட்டு தீவி இறக்கினா வேஸ்ட், அப்படி பண்ணக்கூடாது. ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா எஸ்பெஷலி கௌதம் கம்பீரோட ரியாக்ஷன்லாம் பாக்கச்சேல he looks happy with this type of squad சீக்கா. நீங்க அவர் டக் அவுட்ல கூட பாத்தீங்கன்னா அவர் சிரிச்சுன்னு ஜாலியா இருக்காரு. didn't look like the same Gautam Gambhir that was looking 2 months back. He definitely looks at more calm and peace in the dugout with this bunch. So definitely Gambhir he is in total control ani inga he is in total control, that's all. That's good. See, always as the coach enna பண்ணுவான் அது பார்க்கலாம் தான். Even Champions Trophy is a big test not only for him, it's team. மச்சான் மறக்காத மச்சான், இந்தியன்ஸ் வந்து போன வாட்டி one day world cup finals வாங்குனாங்க. I think we have one of the best one day sides if Bumrah is fully fit. Shami தான் தெரியல, ஷமி நேதி bowling படுதா, is he fully fit, is he fully rocking na? I would still say he's not fully rocking in my opinion la. He did pick up 3 wickets Mohammad Shami நேத்திக்கு. டெஃபினட்டா அது ஒரு பிக் பாசிட்டிவ். என்னன்னா ஃபார்ம்ல சீக்கா நிறைய தடவை நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு ஸ்கிராச்சியா ஒரு 50 அடிச்சிருப்பீங்க, பட் யூ வில் டேக் தட்ல சம்டைம்ஸ் யூ நீட் தட் ரன்ஸ் பிஹைண்ட் யுவர் பேக் நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஷம்மி வந்து bowling aspectல wickets behind his back will probably give him that little more confidence. நீங்க சொன்ன மாதிரி he is not looking at his அந்த வேர்ல்ட் கப்ல எப்படி போட்டாரோ அந்த ஷம்மி இன்னும் வரல. இன்னும் வரல. So I think அந்த வரத்துக்கு probably one day இறக்குறானோ என்னமோ. இங்கிலாந்துல one day மாதிரி ஒரு இறக்கினாங்க. அந்த கையா ஆக்சுவலி போடு ஆக்சுவலா கொஞ்சம் சைடா வர மாதிரி இருக்கு ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெயிட்ல கையாவில் வரல, கொஞ்சம் சைடாவில் வர மாதிரி இருந்தது. கொஞ்சம் மேபி போல அவனுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஆனா மச்சான் ஒரே ஆள் அபிஷேக் சர்மாடா நேற்றுக்கு நீ 2 சைடு ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்த யாருமே கிட்டக்கே இல்லை. காயப்பா அபிஷேக் சர்மா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்பா ப்ரொடியூசர் நான் நினைச்சேன் நீ கமெண்ட்ல இருந்த பாப்பா இல்லப்பா நீயே சொல்லுப்பா, நீதான் மேட்ச் தான் பார்த்த கமெண்ட் நீயே சொல்லு பார்க்கலாம். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 100, he would have got the fastest 100. அவர் வந்து ஆக்சுவலி 87ல இருந்து ஒரு 6 அடிச்சாரு 93. சோ அவருக்கு இன்னும் 2 பால்ல ஒரு 6 ஒரு சிங்கிள் அடிச்சிருந்தாருன்னா he would have tied for the fastest 100. சிக்கந்தர் ராசா 33 பால்ஸ்ல கேம்பியாவோட அடிச்சது அது. ரோஹித் சர்மாஸ் 100 was of 35 deliveries. So but still Chika, I mean just the way he got that 100 Chika, நம்ம யூசுவலா நம்ம வந்து T20 பேட்டிங்னா ஒரு ரியல் பவர் ஹிட்டிங் ஒரு பிளட்ஜனிங் ஒரு கிறிஸ் கேல் டைப், சோ இல்லாட்டி ஈவன் ரோஹித் சர்மா அட் ஹிஸ் பெஸ்ட் அந்த மாதிரியும் நம்ம பார்ப்போம். பட் திஸ் கை வாஸ் மோர் ஆஃப் கிரேஸ் அண்ட் கிளாஸ் சீக்கா.
செல்லமா தட்டிந்தாரு சிக்ஸ் எல்லாம். ஒரு அச்சா மாதிரி ஒரு ஃபீலே வரல. என்னனால சீக்கா ஒரு பேட்டிங் முடிச்சுட்டு அந்த ஹெல்மெட்லாம் கைட்டிட்டுல இமீடியட்டா வெளில வரும்போது ஒண்ணுமே ஸ்வெட் ஆல சீக்கா. ஒரு 135 13 சிக்ஸ் அடிச்சு ஸ்வெட் ஆகாம அடிச்சிருக்காரு. அதுதான் நான் வந்து ஷாக்டா இருந்தேன். சொன்ன மாதிரி அவன் கவலைப்பட அவன் ரொம்ப செஞ்சு ஒண்ணு இப்ப நேரம் கை தூக்கி இப்படி ஒரு சிங்கிள் காமிக்கிறான். அவனா தவிர வேற ஒண்ணுமே பண்ணல. பயத்துக்கு நான் ரொம்ப இது பண்ணு ஒரு நோ ஆன்டிக்ஸ் எல்லாம் அவன் தான் செஞ்சு வச்ச போயினே தான். அண்ட் நீ சொன்ன மாதிரி வெரி குட் பாயிண்ட் மேட் பை யூ. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிரேஸ் கிளியரா தெரியுதுல, அடிக்கிறதுலயும் ஒரு கிரேஸ் தெரியுது பாரு. ஒரு அலெக்ஷன் அந்த பேட் ஸ்விங் பார்த்தா அப்படின்னு வருது, சில பேட் ஸ்விங் இப்படி வருது, சில பேட் அப்படின்னு போடுது ஒண்ணு. அந்த பேட் ஸ்விங் பார்த்தோன்னா சில ஒரு பால் ஒரு மாதிரி அவன் பேட் ஸ்விங் வருது பாத்தியா, அந்த ஸ்பீட் ஆஃப் பிச் இஸ் ஏபிள் டு மூவ் தி பேட். அமேசிங் டெபியூ. அதனால அவன் அடிக்க முடியுது. நீங்க நேற்று பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல காமிச்சாங்க பாருங்க, சில ஷார்ட்ஸ் தான் விஜய் அங்க ஒரு இது கோட் போட்டு காமிச்சாங்க நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. அப்படி இப்படி போடுறான். அது பார்த்தா சில 8 போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு, சில பேர் நேரம் அப்படி வர மாதிரி இருக்கு, சில ஸ்விங் இப்படி வருது, சிலர் இப்படி போட்டு இப்படி வருது, ஒரு பாம்பு மாதிரி தான் வருது நதி. I don't know how he manages. That is probably because age and the reflex. Amazing. And he's in position straight away. நேர பொசிஷன்ல இருக்கான் மச்சான். நான் ஓப்பனிங் ஆடிருக்கேன் மச்சான். நான் இந்த மாதிரிலாம் ஆச்சு, இந்த மாதிரிலாம் அலட்சியமாலாம் ஆச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஐயோ யப்பா. Yeah, highest runs in a power play in a T20A match. அபிஷேக் சர்மா 58 ரன் அடிச்சாருப்பா. ரோஹித் சர்மா ஒரு 2 தடவை அந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஆப்வியஸ்லி சுப்மன் கில் இருக்காரு அந்த லிஸ்ட்ல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு வாட்டி 53. So yeah, future is looking very good சீக்கா. அதுதான் நான் சொல்லுவேன் சீக்கா. எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்ல வந்து we have been in a level. நம்ம வந்து அந்த ரேங்கிங்லாம் போட்டீங்கன்னா 1 2 3 4 5 இந்தியா, அதுக்கப்புறம் தான் 6th இருந்து ஒரு டீம் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாமினேஷன், இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் history of T20 cricketல நடந்ததே கிடையாது. This Indian team has been so fantastic and they've started 2025 off in the same way. Kudos to this team. ஏன்னா kudos to BCCI சீக்கா. ஏன்னா imagine IPL has definitely played a huge part. இப்போ நீங்க பாருங்களேன், ஓப்பனிங்ல எடுத்து பாருங்க சீக்கா. நீங்க ஆல்ரெடி சொல்றீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா தான் அந்த ஃபியூச்சர் 2 ஓப்பனர்ஸ்னு. சஞ்சு சாம்சன் ஆனா லாஸ்ட் இயர் 300s. So he'll be saying, hey Chika, don't be jumping too much immediately. I will also make a Sanju comeback. Because he's getting out the same way. யாரும் ப்ராப்ளம் இல்ல. நான் ரன் அடிக்கலாம் வந்து ஒன்னு சொல்லிக்க மாட்டேன். ஒரே வயல அவுட் ஆயிட்டு இருக்கான். I'm just giving you a storyline. இங்க இது நடக்கும்போது சுப்மன் கில் அவர் என்ன சொல்லுவாருன்னா, hello excuse me, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் வைஸ் கேப்டன் ஆஃப் தி டீம், எனக்கு சான்ஸ் கிடைக்கல, எனக்கும் சான்ஸ் கொடுத்தா என்னால இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அவரு சொல்லுவாரு. ருத்ராஜ் கைக்வாட் will be sitting there and saying, hey guys, எனக்கு எப்போ சான்ஸ் கொடுத்தாலும் அடிச்சிருக்கா, ஆனா எனக்கு சான்ஸ் இல்லப்பா. அந்த ப்ரொடியூசர் அந்த பிக்சர்லாம் போடுப்பா, ப்ரொடியூசர் காமே அதுக்கு பார்க்கலாம். ஆனா ருத்ராஜ் கைக்வாட் பாவம் தானா, என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் பாவம் சொல்றோம் சீக்கா. எங்க சீக்கா இந்த டீம்ல ஆட முடியும்? நீங்க பாக்குறீங்கல்ல சீக்கா. where will you fit him in right now? Even I feel bad for him. I feel bad for our boy Sai Sudarshan. அவரோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் 2 ODIல 2 50 அடிச்சாரு சவுத் ஆப்பிரிக்கால. we haven't seen him after that. அவர் என்ன தப்பு பண்ணாரு? that spot in the top 4ல அவ்ளோ டைட்டா இருக்கு சீக்கா. it is unbelievably tight. அதனால என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் அடிச்சா the people remember this for a long time. இவன் இன்னும் 4 innings அடிக்கல கூட அன்னைக்கு அடிச்சா பாரு அபிஷேக். because you can't the magnitude of knock நீங்க பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் இப்பதான் தெரியும் உங்களுக்கு. 2 சைடுல யாரும் அடிக்கல பாத்தீங்கன்னா. இவனோட 150 எடுத்து 135 எடுத்துட்டா இந்தியா ஒண்ணு பெரிய ஸ்கோர் கிடையாது. சப்போஸ் you got நீ பாருங்க 2 சைடு. எஸ் ஒரு சிவம் துவர் கேமியானா அந்த கேமி ஏன் ஆனானா தேங்க்ஸ் அபிஷேக் சர்மா. தேங்க்ஸ் அபிஷேக் சர்மா. திலக் வர்மா also helped him sir. புரியுதா உனக்கு நான் சொல்றேன் நீ அது ஒரு let's say அது ஒரு 10 ரன் தேங்க்ஸ் அபிஷேக் சர்மால இருந்து அது பிரஷர்னால. புரியுதா உனக்கு? நீ பார்த்தா திலக் வர்மா 115 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். பட் அது திலக் வர்மா ஸ்கோர் கான்ட்ரிபியூஷன் only 824. அதான் நீ பார்த்தா தேங்க்ஸ் அபிஷேக் சர்மா they also benefited a little bit, but still the magnitude of knock நீ அந்த சைடு ஸ்கோர் எடுத்து பாரு. இவ இங்கிலாந்து ப்ரொடியூசர் சால்ட் ஏதோ சும்மா ஃபர்ஸ்ட் 3 ஷாட் நல்லா தான், அப்புறம் அவன் சுத்திதான் ஒருத்தன் அடிக்கல. சோ நீங்க பாத்தீங்கன்னா 22 பீப்புள்ல ஒரே ஒரு ஆள் தான் அடிச்சிருக்கான். Salt played. In fact, Salt நல்லா ஆனா நீ. பட் I'm talking about the magnitude of the knock சொல்றேன். நீ 135 எங்க 55 எங்க ஒரு பேஜ் சொல்ல வரணும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா I'm comparing Abhishek Sharma with others. Salt played very well. I'm not saying no.
பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சீக்கா இப்போ போயிட்டு ஜஸ்டிஃபைடா சிவம் டூபேக்கு வந்து ஹர்ஷித் ராணா ஏன்னா பாருங்க டூபே வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஐயோ அதுக்கு நம்ம கோபப்படுறோம். இங்கிலாண்டே போய் மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. ஏயா சிவம் டூபேக்கு 2 விக்கெட் விடுவீங்களா இந்த மாதிரி? இல்லடா ஆக்சுவலி தட்ஸ் நாட் ஜஸ்டிஃபிகேஷன் பார்ட். பட் அதுக்கு அவங்க ஆட வச்சு அவனை போலிங் போட வச்சாங்க பாரு நேற்றுக்கு. நான் நேற்றுக்கு தான் கரெக்டான டைம் அவனை போலிங் போடுறது. ஏன்னா இந்த மாதிரி அவங்க எப்படி டவுன் அண்ட் அவுட் நம்ம போடுறது. பட் தென் ஐ மீன் வெல் டன் சிவம் துபே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தான். விக்கெட் எடுத்தோடனே அதான் அவங்க எல்லாம் பாரு அவங்க பல்லெல்லாம் வாயெல்லாம் பல்லு யாருக்கு? கௌதம் கம்பீர் பல்லெல்லாம் வாயெல்லாம் பல்லு. ஜவஹர் ஸ்ரீநாத் பல்லெல்லாம் வாயெல்லாம் பல்லு. எல்லாருமே பல்லெல்லாம் வாயெல்லாம் பல்லு. பட் that does not justify what happened last match. Let's not get into that argument. That's a different issue altogether. அதனால இவன் பாரு நக்கலா விட்டானே. ஏன்னா 4 இருக்காங்க ரிசர்வ் பிளேயர் சொன்னானே. சூப்பரா சொன்னார்ல பாத்தீங்களா டாஸ்ல எவ்வளவு நக்கலா சொன்னார்ல டாஸ்ல. We have 4 impact players. Our 4 impact subs today are obviously it's definitely hurt him Chika. அதுல வந்து டவுட்டே கிடையாது. I think அதனாலயே அவன் சுத்திரானா கூட தெரியாது. போடா இந்த மேட்ச் ஆடுனானே அந்த மாதிரி சுத்தி ஆட்டிட்யூட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம்ங்க. நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல Chika actually. அதனால international level I don't think they'll do that la Chika. இல்ல series gone anyway da. I don't think they put in full effort in any case. இந்த மாதிரி சைட் எந்த இன்டர்நேஷனல் சைட் இந்த மாதிரி சுத்தி அவுட் பார்த்ததுல இது they get out to good deliveries. That's some terrific bowling, extraordinary bowling அந்த மாதிரி இருக்கும். இது extraordinary bowling கிடையாது. நீ சுத்தி அவுட் ஒரு disinterested ஆன மாதிரி நாங்க இங்கிலாந்து. Come on guys, Chika community, do you guys agree with Chika? போடுங்க ப்ரொடியூசர் அந்த டே செய்த கம்யூனிட்டில அந்த क्वेश्चन போடுங்க. Do you guys agree with Chika that England absolutely no interest had added on to this in they played badly. I'm not saying அவன் இதனால தான் பேட் ஆனா சொல்றேன். This also added point. இல்ல I'm actually not refuting it. Even I'm starting to think maybe அதனால இருக்கலாமா. ஏன்னா இந்த மாதிரி நான் சுத்தி பார்த்ததே கிடையாது எந்த டீமும். இந்த மாதிரி மட்டமா யாருமே பேட்டிங் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. மட்டம் இன்ஃபேக்ட் நம்ம ஹெட்லைன்ஸ் கூட இந்தியன் பேட்டிங் மட்டம் MATTAM அப்படிதான் போடணும். அபிஷேக் சர்மா சூப்பர் ஹெட்லைன்ஸ். இங்கிலீஷ் பேட்டிங் மட்டம் போடுபா ப்ரொடியூசர் தான் ஹெட்லைன்ஸ் கொடுப்பா நாளைக்கு நம்ம ஷோக்கு. MATTAM என்ன தப்பு? பொட்டலம் கூட கிடையாது. மட்டமான பொட்டலம் தப்பு ஜிகா. மட்டம் எல்லாம் கிடையாது, மகா மட்டம். இந்த மாதிரி ஒரு மகா மட்டம். பட் எனிவே என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ODI சீரீஸ்க்கு we'll definitely talk about that Chika. ODI series how they're going to set up because it's a completely different unit for Team India. England பொறுத்த வரைக்கும் similar team only going into the ODI. So அதுவே வந்து என்ன பட ஜோ ரூட் வந்துருவார் Chika. So ஒரு நல்ல பிளஸ் அது. ஜோ ரூட் இந்த மாதிரிலாம் சுத்த மாட்டாரு. ஸோ அவர் வந்து ஒழுங்கா ஆடுவாரு, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கேம்பா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அபிஷேக் சர்மா, கேம்பா பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வருண் சக்கரவர்த்தி, both of them have been fantastic. வருண் சூப்பர் மச்சான். வரலண்டா வருண், நீ வந்துருன அடுத்த வாரம் வாங்க. வீட்டு வா, காஃபியே குடிக்கவா, இன்டர்வியூ பத்தி அப்புறம் பேசலாம். நீ காஃபி குடிக்கவா, என்ன பார்த்து பார்க்கவா, வா. Okay. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.